யூனிட் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து லைன் ஸ்பேசிங். லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அதுக்கு அந்த லைனுக்கும் உள்ள ஸ்பேசஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது. வேர்ட்டிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு லைனுக்கு பிட்வீனில் நீங்கள் வேர்ட்டிக்கலாக இருக்கிற ஸ்பேஸை வந்து சொல்கிறது தான் லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது. இந்த லைன் ஸ்பேசிங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கில் போய்ட்டு லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபார்மேட்டில் போய்ட்டு பேராகிராஃபில் போனீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து லைன் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லைன் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன் போட்டிங்கன்னா அந்த லைன் ஸ்பேசிங்கில் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். சிங்கிள் லைனா இல்லை 1.5 வேணுமா, ஸ்பேசஸ் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடையில் இருக்கிற கேப், இதை தான் லைன் ஸ்பேஸ், இல்லை டபுள் லைன் ஸ்பேஸ் வேணுமா அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எடிட்டில் போய்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபார்மேட் டேப்பில் போய்ட்டு நீங்கள் லைன் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். அப்படி ஃபார்மேட் டேப்புக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைன் ஸ்பேசிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த லைன் ஸ்பேசிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஆரோ மார்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். சிங்கிள் லைனு, அடுத்து 1.5, டபுளு, ப்ரொபோர்ஷனலு, அட்லீஸ்ட்டு, லீடிங்கு, ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டென்ட் ஃபார்மேட்டு. இண்டென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஈவன் லைனில் இருக்குது. இது ஒன்று மட்டும் இந்த இடத்துல உள்ளே தள்ளி இருக்குதா. ஸோ இதே தான் வந்து நம்ம இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய பேராகிராஃபோட மார்ஜின்லேருந்து லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ உங்களுடைய பேராகிராஃபோட மார்ஜின்லேருந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து நகர்ந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இண்டென்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த இண்டென்ட் வந்து கொடுக்கும்போது ரீடர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது ஒரு நியூ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த இண்டென்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டென்ட்டில் வந்து தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் இண்டென்ட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இண்டென்ட், ஃபுல்லுமே எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட்டின்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். அடுத்தது ரைட் இண்டென்ட்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் இண்டென்ட் கொடுக்கறது, அடுத்து ஹேங்கிங் இண்டென்ட்டு. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்லாம் நம்ம எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் இண்டென்ட் ரைட் இண்டென்ட்லாம் நம்ம கொடுத்து தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம அலைன் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த இண்டென்ட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய இண்டென்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் உங்களோட இண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ½ inch அவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இண்டென்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டென்ட்டை வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் டேப்புக்குள்ளே பேராகிராஃபுங்கிறதுல போய்ட்டு இண்டென்ட்ஸ் அண்டு ஸ்பேசிங் டேப் அப்படிங்கிறதுல போய்ட்டு பிஃபோர் டெக்ஸ்டா இல்லை ஆஃப்டர் டெக்ஸ்டா அப்படிங்கிறத கேட்கும். அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இண்டென்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைன் இண்டென்ட் மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் போய்ட்டு பேராகிராஃபில் போய்ட்டு இண்டென்ட்ஸ் அண்டு ஸ்பேசிங் டேப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இண்டென்ட் மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகும். பாசிட்டிவ் வேல்யூஸாக வந்து அது இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இண்டென்ட் மட்டும் மூவ் ஆகும். அடுத்து ஹேங்கிங் இண்டென்ட். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். ஹேங்கிங் இண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு பேராகிராஃபோட தனியாக வந்து நின்று அவுட் சைடாக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த பேராகிராஃப் அலோன், அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஹேங்ஸ் அவுட் சைடில் வந்து நின்று ரிமைனிங் எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலில் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இந்த புல்லட்ஸுங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது,
மீதி ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேங்கிங் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து அங்கே நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து ரீடர் வந்து படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் என்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த புல்லட் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிறது. இந்த நம்பரிங் வந்து நம்ம பண்ணுறதுக்கும் புல்லட்டிங் வந்து பண்ணுறதுக்கும் ஐகான்ஸ் வந்து இருக்கும். அந்த ஐகான்ஸை செலக்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் போயிட்டு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிறதுல போயிட்டு புல்லட் டேபை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ புல்லட் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான புல்லட்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த புல்லட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்பரிங். நம்பரிங்கிற டேப்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி ஃபார்மேட்டில் போய்ட்டு புல்லட் அண்ட் நம்பரிங் அப்படிங்கிற இந்த டேபை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்ன பார்த்தது வந்து புல்லட்ஸு, இப்போ பார்க்குறது வந்து நம்பரிங். இந்த நம்பரிங் டைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோமன் லெட்டர் 1 2 3 இல்லைனா வந்து ஏபிசி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய புல்லட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜோட சைஸையும் உங்களுடைய பேஜோட மார்ஜினோட சைஸையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.5 × 11 அப்படிங்கிற இந்த A4 ஃபார்மேட்டில் தான் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னுடைய டாக்குமெண்ட்டோட சைஸை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபார்மேட்டில் போய் பேஜ் அப்படிங்கிறதுல கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஸ்டைல்ஸ் டயலாக் பாக்ஸில் போயிட்டு பேஜ் அப்படிங்கிற டேபை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வந்து வரும். இதில் வந்து பேஜ் அப்படிங்கிற டேபை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன பேஜ் வந்து வேணுமோ A4 A3 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்து ஹைட்டையும் கூட உங்களுடைய பேஜ் சைஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். வித்து ஹைட்டு இதை தான் சொல்கிறாங்க. வித்தும் ஹைட்டையும் வச்சும் கூட உங்களுடைய பேஜோட சைஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேஜுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேஜோட லெஃப்ட்டு ரைட்டு அடுத்தது டாப்பு பாட்டம் இதில் கூட நீங்கள் வந்து பேஜோட மார்ஜின்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பேஜோட எண்டிங்கில் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னரில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த இதே மாதிரியான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரூலர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே மேலே ரூலர் இருக்கும் இல்லையா, இந்த ரூலரில் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து செட் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜோட டைப்பு என்ன மாதிரி ஓரியன்டேஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னுடைய பேஜை வந்து நான் போர்ட்ரேட்டாக கொடுக்கணுமா இல்லை லேண்ட்ஸ்கேப்பாக கொடுக்கணுமா அப்படிங்கிறது. போர்ட்ரேட் அப்படின்னா என்னென்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு வித்து வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வித்து வந்து கம்மியாக இருக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் ஃபார்மேட்டில் தான் எடுப்போம். நம்மளுக்கு நெசசிட்டி வேணும், இந்த மாதிரி தான் வந்து வேணும் அப்படிங்கும்போது ஃபோட்டோஸு, இன்விடேஷன்ஸு, ஆல்பம்ஸு, டேபிள்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது நம்ம லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷனுக்கு போவோம். லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்து வந்து அதிகமாக இருக்கும், அதனுடைய ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். வித்து வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓரியன்டேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் ஓரியன்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேஜோட கலரையும் பார்டர்ஸையும் நம்ம எப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜோட
கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனாக வந்து யூனிக்குவாக வந்து இருக்காது. டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு எல்லோ கலரில், என்னுடைய டெக்ஸ்ட் வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் வேணும் அப்படிங்கும்போது இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து இருக்கும். இந்த கலர்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இந்த கலர்ஸை வந்து வச்சுருக்கீங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கிராஃபிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கலர்ஸ் வேணுங்கிற கலர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதே பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ்குள்ளே பார்டர்ஸ் அப்படிங்கிற இந்த டேப்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பொசிஷனில் உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து வேணும், அது வந்து எவ்வளோ லைன்ஸ், எவ்வளோ திக்னஸில் உங்களுக்கு ஸ்பேஸ் அந்த லைன்ஸ் வந்து அந்த பார்டர்ஸ்க்கு வரணும், அது வந்து என்ன கலரில் வந்து இருக்கணும், எவ்வளோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், எவ்வளோ வந்து ரைட் சைடில் இருக்கணும், எவ்வளோ டாப்பில் இருக்கணும், எவ்வளோ பாட்டமில் இருக்கணும். அந்த பார்டர்ஸ் ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜுக்கு நான் பார்டர் வந்து இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான லைன்ஸு திக்னஸாக இருக்கணும், இந்த வந்து டபுள் லைனாக இருக்கணுமா இல்லை சிங்கிள் லைனாக இருக்கணுமா இந்த பார்டர் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கலரில் இருக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஹெட்டர் அப்படிங்கிறது உங்களுடைய டாப் மார்ஜினில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஹெட்டருங்கிறது ஒவ்வொரு பேஜோட டாப் ஆஃப் த மார்ஜினில் இருக்கிறத வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேலே இருக்கிறது ஹெட்டரு, எப்படி நம்மளுக்கு தலை வந்து மேலே இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபூட்டர் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து பாதம் எங்கே இருக்குது, கீழே இருக்கா, ஸோ அப்போ அந்த ஒரு டாக்குமெண்ட்டோட எண்டில் இருக்கிறத வந்து நம்ம ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹெட்டரில் வந்து என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட டைட்டில், இல்லை அந்த பேஜோட சாப்டர் நேமு, ஆத்தர் நேமு, இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டோட ஆத்தர் நேமு, சாப்டர் நேமு, புக்கோட நேமு, இதெல்லாம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரு. ஃபூட்டரில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம், டேட் கொடுத்துக்கலாம், டைம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா இன்சர்ட் டேப்குள்ளே போய்ட்டு நம்மளுடைய ஃபூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனோ இல்லை ஹெட்டருங்கிற ஆப்ஷன்லையோ டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டோட மேலே டாப்பில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெட்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ஹெட்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபூட்டரும் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் ஃபூட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெட்டரும் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஏரியாவிலேருந்து செப்பரேட்டாக இருக்கும், நார்மல் டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடட் மாதிரி ஒரு மாதிரி வந்து ஃபேடான மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஹெட்டர் ஏரியாவில் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா எல்லா பேஜஸ்லையும் கொடுக்கணுமா இல்லை செலக்டிவ் பேஜஸில் மட்டும் கொடுக்கணுமா அப்படிங்கிறத இன்சர்ட்டில் போய் ஃபீல்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணலாம், டைட்டில்ஸில் போய்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபூட்டர் வந்து நம்ம கொடுக்குறதா இருந்தால் இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபூட்டரில் போய்ட்டு டிஃபால்ட்டு. இதுலேயும் நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபீல்டில் போய்ட்டு டேட்டு இல்லை நீங்கள் என்ன வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டை தான் நம்ம வந்து இங்கே கொடுப்போம். ஓகேங்களா? ஒன்ஸ் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து நம்ம க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லா பேஜஸ்க்கும் அப்படியே வந்து என்ன ஆகும், ரிப்ளிகேட் ஆகும். இல்லை நான் பேஜ் நம்பர் கொடுக்குறேன், என்னுடைய பேஜோட டவுனில் வந்து பேஜ் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இன்சர்ட்டில் போய் ஃபீல்ட்ஸை போய் என்னவா கொடுக்குறீங்க, பேஜ் நம்பர், இல்லை ஆத்தர் நேம் வேணுன்னா ஆத்தர் நேம், இல்லை எனக்கு புக்கோட நேம் வேணுன்னா புக்கோட நேம், இல்லை டைட்டில் வேணுன்னா டைட்டில், என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய வெல் அண்ட் விஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸு. இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் உங்களுடைய பேப்பரோட சைஸை கொடுத்துக்கலாம், அதோட ஹைட் வித் கொடுக்கலாம்,
ஓரியன்டேஷன் கொடுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பா இல்லை வந்து போர்ட்ரேட்டா அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதே மாதிரி அதனுடைய மார்ஜின்ஸ் வந்து 4 சைட்ஸு எவ்வளோ இருக்கணுங்கிறத சொல்லலாம். பேஜ் லே அவுட் வந்து எப்படி இருக்கணுங்கிறத சொல்லலாம். அதனுடைய ஃபார்மேட் நீங்கள் புல்லட்டிங் வந்து அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஃபார்மேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக்கு. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுறது. இதுக்கு யூஸ் பண்ணுற கீ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டில் போய்ட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இல்லைனா Ctrl+F. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்படி வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அந்த சர்ச் பண்ண வேர்டு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா சர்ச் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஹைலைட் பண்ணதில் நீங்கள் ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டை வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Ctrl+F அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், Ctrl+H வந்து ரீப்ளேஸ்க்கு, Ctrl+F வந்து ஃபைண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் வந்து கொடுத்தோடனே சர்ச் ஃபாரில் போய்ட்டு என்ன வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ரீப்ளேஸ் வித்தில் போய்ட்டு இந்த வேர்டுக்கு பதிலாக என்ன வேர்டை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஃபைண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து கொடுக்கும். ஒரு வேர்டாக பார்க்கும். ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டில் எங்கே எத்தனை இடத்துல அப்பியர் ஆகிருக்கோ அத்தனை இடத்துலையும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கர்சர் வந்து எங்கே செலக்ட் ஆகிருக்கோ அதில் மட்டும் மாற்றும். இல்லை ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஹோல் டாக்குமெண்ட் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய அப்பர் கேஸும் லோவர் கேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டிங்ஷனாக இருக்கணும் அப்படின்னா மேட்ச் கேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். மேட்ச் கேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு அப்பர் கேஸில் எப்படி வந்து நான் கண்டென்ட் வந்து கொடுக்கணும் அப்படியே வந்து எனக்கு காமிக்கும். இல்லை மேட்ச் கேஸ் வந்து டிசேபிள் ஆகிருதுன்னா இப்போ வந்து ஸ்மால் லெட்டரில் கூட வந்து BOM BVAY அப்படிங்கிறது இருந்ததுன்னா எனக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக்கு. ஸ்பெல் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய டாக்குமெண்ட் வந்து நான் ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் வந்து கிராமர் செக்கும் இருக்குது, ஸ்பெல் செக்கும் இருக்குது. ஸ்பெல் செக் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டில் என்னுடைய டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேர்டு வந்து நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண வேர்டுக்கு ஈக்குவலாக இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறது. ஒன்ஸ் உங்களுடைய ரைட்டரில் நீங்கள் ரைட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலையெல்லாம் அந்த டிக்ஷனரியில் கொடுக்காத வேர்டு ஸ்டோர் ஆகாத வேர்டு இருக்கோ அதையெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். க்ரீன் கலரில் அண்டர்லைன் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கிராமர் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பெல் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் வந்து ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து ரெட் கலரில் அண்டர்லைன் ஆயிருந்தது அப்படின்னா அந்த வேர்டுக்குள்ளான ஆல்டர்னேட்டிவ் வேர்டு வந்து உங்களுக்கு பை கிளிக் பண்ணும்போதே வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஸ்பெல் செக் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி டயலாக் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு F7 அப்படிங்கிற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்பெல்லிங்கிற டயலாக் பாக்ஸில் எது டிக்ஷனரியில் இருக்கோ அந்த டிக்ஷனரியில் இல்லையோ அந்த வேர்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தாட்டி இந்த தப்பை வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம டாக்குமெண்ட் வந்து ரைட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரோட பேர் வந்து நம்ம டைப் பண்ணுறோன்னு வைங்களேன், சேலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம்னா சேலம்ங்கிற வேர்டு வந்து டிக்ஷனரியில் வந்து இருக்காது. இல்லாத சமயத்தில் என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்து ரெட் கலரில் அண்டர்லைன் வந்து ஆகி காமிக்கும். அப்போ இந்த வேர்டு வந்து எனக்கு தேவை, அது டிக்ஷனரியில் இல்லை, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இக்னோர் ஒன்ஸ். இல்லை எங்கெல்லாம் என்னுடைய டாக்குமெண்ட்டில் சேலம் வருதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்னா இக்னோர் ஆல், எல்லா இடத்துலையுமே மாற்றுங்கன்னு அர்த்தம். ஆட் அப்படின்னா ஏதாவது டிக்ஷனரி நீங்கள் ஆட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஃபேட்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேட்டி அப்படிங்கிறது ஒரு எரர். அந்த எரருக்கு தகுந்த மாதிரியான கரஸ்பாண்டிங் ஈக்குவலண்ட் கரெக்ட் வேர்டு வந்து கீழே வரும். அதில் நீங்கள் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹோல் டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் அந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு பதிலாக நீங்கள் செலக்ட் பண்ணுற வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆட்டோ கரெக்டில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கனாலும் அந்த வேர்டை வந்து இந்த வேர்டு தான் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பெல் செக் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் போய்ட்டு ரீப்ளேஸில் போய்ட்டு நீங்கள் எதை வந்து எதுவாக மாற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஸ்பெல் வந்து தப்பாக நம்ம டைப் பண்ணுறோம், ABOTன்னு கொடுக்குறோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அபவுட்டுன்னு மாறிடும். அதேமாரி HET அப்படின்னு கொடுப்போம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக THE மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்டெலாம் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டூல்ஸில் போய்ட்டு எதில் வந்து நம்ம கொடுக்குறோம், டூல்ஸில் போய்ட்டு ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்யூட்டருக்கு PUக்கு பதிலாக UPன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான வேர்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூல்ஸில் போய்ட்டு ஸ்பெல்லிங் அண்டு கிராமர் அப்படிங்கிறது F7 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறது. என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஆஃபீஸ் ரைட்டரில் எப்படி வந்து டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிளுங்கிற ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு வரேன். அதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் வந்து இன்சர்ட் எ நியூ டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்சர்ட் எ நியூ டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும். இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மூலிமா உங்களுடைய டேபிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். டேபிள் அப்படின்னாவே ஒரு கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேபிளில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து முன்ன காமிச்சேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வந்திருக்கும். அந்த ஐக்கானில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் உங்களுடைய மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேபிள் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு டேபிளில் போய் இன்சர்ட்டில் போய்ட்டு இன்சர்ட் டேபிள் அப்படிங்கிறத கொடுக்கலாம், இல்லை Ctrl+F12ங்கிறத கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட் கிளிக் பண்ணி டேபிள் ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணியும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேபிள் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறதுல நீங்கள் டேபிளோட நேம் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிறத காலம்ஸில் கொடுத்துக்கலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணுங்கிறத ரோஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது ரிப்பீட்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணுங்கிறதே இங்கே, அதாவது அந்த ரோ வந்து ஹெட்டிங்காக நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ரோ வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிளை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டேபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னா என்னுடைய டேபிள் வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த டயலாக் பாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிசேபிள் பண்ணியிருக்கீங்க. ஒரு பேஜுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் டோன்ட் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அதில் இருக்க ஆட்டோ ஃபார்மேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் டயலாக் பாக்ஸ் வந்து இங்கேயும் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வியூவில் போய்ட்டு டூல் பாஸ் அப்படிங்கிறத போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டேபிள்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் டேபிள் அப்படிங்கிறதுல நீங்கள்
எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கறது தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே டேபிள் பேஜ் லே அவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேபிளோட டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த சைஸ் ஆஃப் த டேபிள் அதனுடைய சைஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி கீழே உங்களுக்கு அந்த டேபிள் வந்து 3D வியூவில் வேணுமா, இல்லை வந்து அது வந்து ப்ளூ கலரில் வேணுமா, ப்ரௌன் கலரில் வேணுமா, லாவெண்டர் கலரில் வேணுமா, அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து எந்த மாதிரி வந்து விசிபிள் ஆகணும், அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து வேணும் இல்லை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு லைனுக்கு கீழே வந்து ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலம்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சாரி, இது வந்து ரோஸ் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம், இது வந்து காலம்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த ரெட் கலரில் இருக்குதுன்னா அது வந்து உங்களுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது வந்து ரோஸ் வந்து டெலிஷன், இது வந்து காலம்ஸ் வந்து டெலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டானது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்குமெண்ட் வந்து நான் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, அந்த பிரிண்ட் எடுக்கும்போது என்னென்ன விஷயமெல்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. என்னுடைய டாக்குமெண்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய டாக்குமெண்ட்டில் நான் பிக்சர் வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த பிக்சர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து இருக்கும். அந்த கேலரியில் இருக்கிறத கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிக்சர் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் வந்து இருக்கும், இப்படி இருக்கும். இந்த ஷார்ட்கட்டு இப்படி மலையாட்டம் போட்டிருக்கும், இங்கே சூரியன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிக்சர் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பர்டிகுலர் பிக்சர் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சிம்பிள்ஸும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸு. ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா, பை, இந்த ஆல்ஃபா இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கீபோர்ட் மூலிமா வந்து நம்ம டைப் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்பிள் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிம்பிள் வந்து நீங்கள் வச்சிருக்கிற கர்சர் பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகும். அடுத்து ஷேப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறது. எப்படி ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியூவில் போய்ட்டு டூல் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ட்ராயிங் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு என்ன ஷேப் வந்து வேணுமோ அந்த பர்டிகுலர் ஷேப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஃபில், டேபிள்ஸில், மற்ற ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து கீயாவோ இல்லை கீ காம்பினேஷனாவோ கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட்டு டிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல என்னுடைய வேர்டு வந்து என்ன வந்து சேஞ்ச் ஆகணும்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு F3 அப்படிங்கிற கீயை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்மேட்டட் டிப் ஃபார் ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு கண்டென்ட் வந்து டூல் டிப்பாட்ட வரும். எப்படி டூல் டிப்பாட்ட வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா கீழே வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்சர் கீழே என்னுடைய டூல் டிப்பாட்ட வெயிட் பண்ணும். அந்த டூல் டிப்பில் இருக்கிற வேர்டை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டிஎனுக்கு பதிலாக என்னென்னு மாறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு மாறிக்கும். இதே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் இல்லைன்னா Ctrl+F3 எடிட்டில் போய்ட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னா Ctrl+F3 அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டருக்கு பதிலாக இந்த என்ன மாதிரி நீங்கள் வந்து எழுதணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஷார்ட்கட் வந்து இது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஆட்டோ டெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ அதில் வந்து டெக்ஸ்ட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு வேறு இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ டிஎன்னு டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு கீழே டூல் டிப் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னுடைய பேஜை வந்து நான் எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கணும், பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரிவ்யூ பார்க்குறது அப்படின்னா நம்மளுடைய ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு ப்ரிவ்யூ ஐகான் பேஜில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு பேஜ் ப்ரிவ்யூங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா பேஜ் ப்ரிவ்யூ ஐகான் வந்து இருக்கும். அந்த ஐகானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரிவ்யூ டூல்பார் வந்து வியூ ஆகும். அதில் போய்ட்டு மல்டிபிள் பேஜ் ஐகானில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேஜில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேஜும் வந்து பிரிண்ட் எடுக்கும்போது என்ன வியூவில் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு பிரிண்டில் ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படிங்கிற ஆப்ஷனையும் இல்லைன்னா ஃபைல் ஐகானில் இருக்கிற இந்த பிரிண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிரிண்ட் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், அது எவ்வளோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து வேணும், என்ன ஸ்பெசிஃபிக் பேஜஸில் வேணும்னா இந்த பேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை எல்லாமே நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல் பேஜஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ்ங்கிறத நம்பர் ஆஃப் காப்பீஸில் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் பேஜ் மட்டும்தான் வேணும்னா என்னென்ன பேஜஸ்லாம் வேணுங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து பிரிண்டரில் என்ன பிரிண்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட சிஸ்டமில் அந்த பிரிண்டரோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரிண்ட் ஆப்ஷன். ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட் கீஸ். நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ கொடுக்கும்போது உங்களுக்கு நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் டூலு. இந்த ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்து ஃபார்மேட் பண்ணலாம், எப்படி வந்து அதுக்கு வந்து கலரிங் வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் எடுக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி வந்து ஒரு வேர்டை வந்து ஃபைன் பண்ணலாம், அதிலிருந்து அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன வேர்டாக நீங்கள் மாற்ற போகிறீங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த வேர்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அடுத்தது வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், ஸ்பெல் செக்கில் வந்து போயிட்டு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பெல்லிங் வந்து உங்களுடைய டிக்ஷனில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறீங்க. சப்போஸ் இன்கேஸ் வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்கிறதுக்கு ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேர்டு வந்து என்ன வேர்டாக வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஃபீட் ஆகிருக்கும். இல்லை நியூவாக ஒரு வேர்டுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஃபர்தராக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஷேப்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கலாம், அப்படி பிரிண்ட் எடுக்கும்போது அதனுடைய மார்ஜின்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதனுடைய பேஜ் சைஸ் வந்து எப்படி இருக்கணும், எந்தெந்த பர்டிகுலர் பேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது ரிகார்டிங்காக வந்து ஆஃபீஸ் ரைட்டர் ரிலேட்டடாக இருக்கிற ஷார்ட்கட் கீஸு ப்ளஸ் அதனுடைய மெனு எப்படி வந்து எந்த மெனுக்குள்ளே போய்ட்டு எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், அதுக்கு வந்து எந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம்னா என்ன வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத நான் ஒரு ஓவர் வியூவாக வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் வந்து ஓப்பன் ரைட்டர் கால்சி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.